கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். சோழவரத்தில் 40 கோடி ரூபாயில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றும் வரும் நிலையில் சோழவரம் ஏரிக்கரை சாலை விரிசல் ஏற்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் சோழவரம் ஏரி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. 1081 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் மழைநீர் மட்டுமின்றி பூண்டி ஏரியில் இருந்து அனுப்பப்படும் தண்ணீரும் தேக்கி வைக்கப்பட்டு சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக புழல் ஏரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக 40 கோடி ரூபாயில் ஏரிக்கரை சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சுமார் 3.5 கிலோமீட்டர் ஏரிக்கரையில் அதிக பாதிப்புள்ள பகுதிகள் கடந்த ஆண்டு முதல் சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் ஏரிக்கரையில் கான்கிரீட் சுவர், சரிவில் கருங்கல் பாறைகள் பதிக்கப்பட்டு வருகின்றன. கரையின் மேல் பகுதியில் அலைத்தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு நீர்வளத்துறை அதிகாரிகள் வாகனங்கள் வந்து செல்ல வசதியாக கரையின் மேல் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணிகள் காரணமாக கடந்த ஆண்டு சோழவரம் ஏரியில் 15% மட்டுமே நீர் இருப்பு வைக்கப்பட்டு உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. முதல் கட்ட பணிகள் முடியவுள்ள நிலையில் இந்த ஆண்டு பெய்த மழை நீர் ஏரியில் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. 1081 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் இப்போது 73% நிரம்பி 799 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்து சோழவரம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து ஏரி முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சோழவரம் ஏரியில் கரைகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் கரையின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாக உள்ளது. ஏரியில் அதிக அளவு தண்ணீர் தேக்கி வைக்கப்படும் போது விரிசல் விழுந்துள்ள கரை ஏரியின் முழு கொள்ளளவை தாங்குமா என பொதுமக்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். மேலும் ஏரிக்கரையின் மீது ஏற்பட்டுள்ள விரிசலை மணலை கொட்டி சரி செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரையில் விரிசல் ஏற்பட்ட நிலையிலும் கூட அதை முறையாக தோண்டி எடுத்து சீரமைக்காமல் அப்படியே மணலை கொட்டி மூடும் செயல் கண்டனத்திற்குரியது என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்கிவிடும் பிரதான ஏரிகளில் ஒன்றான சோழவரம் ஏரியில் முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் புதர் மண்டி காட்சியளிப்பதாக தெரிவித்தனர். அலட்சியமாக செயல்படும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.